ரிதிவனுக்கும் அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் நடைபெறக்கூடிய அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் பல முக்கிய விடயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் பிரச்சாரம் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இதுவரை 3 கட்ட பிரச்சாரங்கள் முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 4வது கட்ட பயணம் வருகின்ற திங்கட்கிழமை என்று தொடங்க இருக்கின்றது. இந்த 4வது கட்ட பயணம் மதுரையிலிருந்து கோவை வரை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள்லாம் திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு மத்தியில் நடைபெறக்கூடிய கூட்டம் என்பதால் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற பெயரில் கடந்த ஜூலை 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். 3 கட்டங்களாக அந்த 3 கட்ட பிரச்சாரத்தில் 24 மாவட்டங்கள், 40 நாட்கள், 118 சட்டமன்ற தொகுதிகள் என 6728 கிலோமீட்டர் பயணம் செய்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்களை சந்தித்தேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான காலம் நெருங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் தீவிரமாக களப்பணியாற்ற தொடங்கியிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக அதிமுகவை பொறுத்தவரையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மாவட்ட செயலாளர் கூட்டத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் 82 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக ஏற்கனவே கூறிய போல தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரக்கூடிய பிரச்சாரம் ஒவ்வொரு கட்டங்களாக நடைபெற்று வருகின்றது. அந்த பிரச்சார பயணம் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் கடந்த மாதம் இதே போன்று மாவட்ட செயலருடன் ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வது குறித்தும் அந்த பணிகளுடைய தற்போது நிலை என்ன என்பது குறித்தும் மேலும் என்னென்ன திட்டங்கள் பூத் கமிட்டி பணிகள் தொடர்பான ஆலோசனைகள் என்னெல்லாம் என்றெல்லாம் பேசப்பட்டது. அந்த பணிகள் அப்போது அறிவுறுத்தப்பட்டது. அந்த சமயத்தில் சில மாவட்ட செயலர்களுடைய பணிகள் அதிருப்தி இருப்பதாக கூட சொல்லப்பட்ட சூழ்நிலையில் அது குறித்து முக்கியமாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான வியூகங்கள் என்ன என்பது குறித்தும் அதே போன்று மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய பூத் கமிட்டி பணிகளின் தற்போதைய நிலை என்ன, இன்னும் பூத் கமிட்டி பணிகளில் என்ன நிலுவையில் இருக்கின்றது, அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் மிக முக்கியமாக ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. அதோடு கூட்டணி தொடர்பாக கூட பேச்சுவார்த்தை தொடர்பாக ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. எனக்கு ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகி இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து மற்ற கட்சிகள் இன்னும் சில கட்சிகள் தங்கள் கூட்டணி இணைவார்கள் என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் பாஜக அதிமுக மட்டுமே தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற கட்சிகள் யார், எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விஜயனுடைய இந்த மாநாட்டில் 2வது மாநில மாநாட்டில் அதிமுக குறித்து விமர்சனங்களாம் முன்வைக்கப்பட்டது. அந்த விமர்சனத்திற்கு தற்போது விளக்கம் அளிக்கக்கூடிய வகையிலும் அது குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரையில் அவர் எப்போதும் என்டிஏ கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். அது மற்ற கட்சிகள் விமர்சிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்தும் இந்த கூட்டத்தில் பேசப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக எடப்பாடி பழனிசாமியுடைய தீவிர பரப்புரை பயணத்துக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. 82 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய பணிகள் என்ன, அவர்கள் என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அதை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், எந்த காலகட்டத்துக்குள்ளாக முடிக்க வேண்டும் உள்ளிட்ட அவர்களுக்கான வாய்ப்பும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த பூத் கமிட்டி பணிகள் தொடர்பாக தான் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. என்றால் கடந்த முறை நடைபெற்ற கூட்டத்தின் போது கூட சில மாவட்ட செயலாளர்கள் மீது அதிருப்தி இருந்தது, பல புகார்கள் இருந்தது என்றும் அதுக்கான தீர்வு என்ன, தற்போது அந்த நிலைப்பாட்டில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக கூட்டணி குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார பயணத்துக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது.